ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாமுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதி. இது சனிக்கிழமை வருது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. மெயின்ஸ்க்கான டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா 90 வேக்கன்சி. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டாப் மோஸ்ட் மாதிரி டிசி டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப் போஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 21 வயசு இருக்கணும். அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 34 வரைக்கும் இருக்கலாம். இது போக பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 39 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குறைஞ்சபட்ச வயசு பார்த்தோம் அப்படின்னா 21, அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 34. ஸோ இந்த 34 வயசு அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கு. இப்போ அது போக மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் 39. எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ்லேருந்து 175 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்கு. ஸோ 300 மார்க்கு. இதில் இது மினிமம் மார்க் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம கட் ஆஃபை தாண்டினா தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது மெயின்ஸ் எழுத முடியும். இது ஒரு பாஸ் மார்க் மாதிரி தான். ஸோ இதை எடுக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா கட் ஆஃப்ஸ் கணக்கு 90 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுறவங்கள முக்கால்வாசி பேருக்கு மேலே எடுத்துருவாங்க. நிறைய பேர் இந்த காமன் டவுட் கேட்பாங்க, 90 எடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம மெயின்ஸ் எழுதலாமா அப்படிங்கிறது. ஸோ அப்படி கிடையாது. நீங்கள் கட் ஆஃப் தாண்டணும். ஆவரேஜாக குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் கட் ஆஃப் 200க்கு ஒரு 140 கொஸ்டின், 145 கொஸ்டின், 200க்கு 145 கொஸ்டின் இதான் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1க்கு கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை தாண்டணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 பேப்பர் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் இருந்துச்சு. அதை மெயின்ஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூட் வழக்கம் போல் உண்டு. மெயின்ஸில் இருந்த ஆப்டிடியூட் தான் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தகுதி தேர்வு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேப்பர் இருக்குது. இந்த குரூப் 1 போஸ்ட்டில் இன்டர்வியூவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஸ்டடி பிளான், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆப்பில் கொடுத்துருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்க்கான லிங்க் எல்லாமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தடுத்து சார்ந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.